அறிவியல் புனைக்கதைகள் முதல் தீவிரமான விண்வெளி ஆராய்ச்சிகள் வரை ஏலியன்ஸ்கள் பற்றிய தேடல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. வேற்று கிரகவாசிகள் பற்றிய சுவாரஸ்யமான ஆச்சரியமூட்டும் உண்மைகளை தற்போது பார்க்கலாம். நமது பால்வெளி மண்டலத்தில், அதாவது மில்கி வேயில் மட்டும் சுமார் 100 பில்லியன் முதல் 400 பில்லியன் நட்சத்திரங்கள் உள்ளது. இவ்வளவு பெரிய இடத்தில் பூமி மட்டும்தான் உயிரினங்களை கொண்டிருக்க முடியும் என்று நினைப்பது சாத்தியமில்லாத ஒன்று. 1977ஆம் ஆண்டு விண்வெளியிலிருந்து ஒரு மர்மமான ரேடியோ சிக்னல் பூமிக்கு வந்தது. இது 72 நொடிகள் நீடித்தது. இதை கண்ட விஞ்ஞானிகள் ஆச்சரியத்தில் காகிதத்தில் வாவ் என்று எழுதினர். இன்று வரை அந்த சிக்னல் எங்கிருந்து வந்தது, யார் அனுப்பியது என்பது மர்மமாகவே இருக்கிறது. உயிரினங்கள் வாழ தண்ணீர் அவசியம். செவ்வாய் கிரகம், வியாழனை நிலவான ஐரோப்பா மற்றும் சனி நிலவான என்டசெலஸ் ஆகியவற்றில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளது. தண்ணீர் இருக்கும் இடத்தில் ஏலியன்கள் இருக்க வாய்ப்பும் அதிகம். நாம் ஏலியன்கள் என்றாலே பெரிய தலை, பெரிய கண்கள் கொண்ட உருவங்களை தான் கற்பனை செய்கிறோம். ஆனால் வேற்று கிரகவாசிகள் பெரும்பாலும் பாக்டீரியாக்கள் போன்ற நுண்ணுயிர்களாக இருக்கவே அதிக வாய்ப்பு உள்ளது என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். விண்வெளியில் ஒரு நட்சத்திரத்தை சுற்றி நீர் இருக்கக்கூடிய சரியான வெப்பநிலை கொண்ட பகுதி கோல்ட்லாக்ஸ் மண்டலம் என்பார்கள். பூமியைப் போலவே பல கிரகங்கள் இந்த மண்டலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அங்கு உயிர் வாழும் சாத்தியமும் அதிகம். பிரபஞ்சம் எவ்வளவு பழமையானது மற்றும் பெரியது என்றால் இந்நேரம் நாம் ஏலியன்ஸ்களை சந்தித்திருக்க வேண்டுமே, ஏன் இன்னும் யாரையும் காணவில்லை என்ற கேள்வியை ஃபார்மிங் முறைப்பாடு என்கிறோம். பூமியில் மீத்தேன் வாயு பெரும்பாலும் உயிரினங்களால் வெளியிடப்படுகிறது. செவ்வாய் கிரகத்தில் மீத்தேன் வாயு இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அங்கு நுண்ணுயிர்கள் வாழ்வதற்காகவோ அல்லது வாழ்ந்து கொண்டிருப்பதற்காகவோ ஒரு சான்றாகவே இருக்கலாம். சில கோட்பாடுகளின்படி பூமியின் உயிரினங்கள் தோன்றியது விண்வெளியில் இருந்து வந்த விண்கற்கள் மூலம்தான் என்றும் கூறப்படுகிறது. அப்படி என்றால் நாமே ஒரு வகையில் வேற்று கிரகவாசிகள் தான். சமீபத்தில் அமெரிக்க அரசாங்கம் அடையாளம் தெரியாத பறக்கும் தட்டுகள் பற்றிய சில வீடியோக்களை வெளியிட்டது. இவை வேற்று கிரகவாசிகளுடையது என்று அவர்கள் உறுதியாக சொல்லவில்லை என்றாலும் அவை மனித தொழில்நுட்பத்திற்கு அப்பாற்பட்டவை என்பதை ஒப்புக்கொண்டனர். வேற்றுக்கிரக நுண்ணறிவு தேடல் என்ற அமைப்பு பல ஆண்டுகளாக விண்வெளியில் இருந்து வரும் ரேடியோ சிக்னல்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் நமக்கு ஒரு ஹலோ செய்தி வரலாம். ஏலியன்ஸ்கள் இருக்கிறதா இல்லையா என்பதற்கான உறுதியான பதில் இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் அறிவியலின் வளர்ச்சி நம்மை அந்த பதிலுக்கு மிக அருகில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.